மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நாட் கேட் ஆப்ரேஷன் ப்ரோக்ராமிங் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு ஒரு அவுட்புட் இருக்கும். இன்புட் ஆஃப் ஆகும்போது அவுட்புட் ஆன் இருக்கணும். இன்புட் ஆன் பண்ணும்போது அவுட்புட் ஆஃப் ஆயிடணும். இதுதான் இதோட கண்டிஷன், இதோட டேபிள். இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். இன்புட் ஒரு அவுட்புட். இன்புட்டை ஆஃப் பண்ணும்போது ஆன் இருக்கணும், ஆன் பண்ணும்போது ஆஃப் ஆயிடணும். க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ரெடியா இருக்கு சிமுலேஷன். இப்போ பாருங்க, இன்புட் ஆஃப்ல இருக்கு, அவுட்புட் ஆன்ல இருக்கு. இப்ப இன்புட்டை ஆன் பண்றோம். ஆன் பண்ணோம்னா அவுட்புட் ஆஃப் ஆயிருது. இதுதான் இதோட கண்டிஷன். நாட் கேட்கான ப்ரோக்ராமிங் இதுதான். இப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ரீட் மோட்ல இருக்கு, ரைட் மோட் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த கேட், நேண்ட் கேட்டுக்கான டேபிள் இதுதான். ரெண்டு இன்புட் ஒரு அவுட்புட். ரெண்டு இன்புட்டுமே ஆஃப்ல இருக்கும்போது அவுட்புட் ஆன்ல இருக்கணும். ஏதாவது ஒரு இன்புட் ஆஃப் பண்ணி இன்னொரு இன்புட் ஆன் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் ஆன்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்புட் ஆன் பண்ணி செகண்ட் இன்புட் ஆஃப் பண்ணோம்னா அவுட்புட் ஆன்ல இருக்கணும். ரெண்டு இன்புட்டுமே ஆன் பண்ணோம்னா அவுட்புட் ஆஃப் ஆயிடணும். இதுக்கான ப்ரோக்ராமிங் இப்ப பார்க்கலாம். ரெண்டு இன்புட்டுமே ஆன் பண் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்து ஆன்ல இருக்கணும். இப்ப பாருங்க, பில்டு கொடுங்க, சிமுலேஷன் ஆன் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ரெண்டு இன்புட்டுமே ஆன்ல இருக்கு, அவுட்புட் ரெண்டு இன்புட்டுமே ஆஃப்ல இருக்கு. நார்மல் க்ளோஸ் கனெக்ட் போட்டிருக்கோம், ஆஃப்ல இருக்கு, நம்ம அவுட்புட் ஆன் ஆயிருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் இன்புட்டை ஆஃப்ல வச்சு செகண்ட் இன்புட்டை ஆன் பண்ணலாம். செகண்ட் இன்புட் ஆன் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் ஆன்ல இருக்கு. இப்ப செகண்ட் இன்புட் ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்புட் ஆன் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் ஆன்ல இருக்கு. எப்ப ரெண்டு இன்புட்டுமே ஆன் பண்றோமோ, ஃபர்ஸ்ட் இன்புட் ஆன் பண்ணிட்டோம், செகண்ட் இன்புட் ஆன் பண்றோமோ நமக்கு அவுட்புட் கட் ஆயிடுச்சு. இதுதான் கைஸ் நமக்கான ப்ரோக்ராமிங். இப்ப சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ரைட் மோட் வந்துருங்க. இது நேண்ட் கேட்டுக்கான ப்ரோக்ராமிங். நார் கேட்டுக்கான ப்ரோக்ராமிங் அடுத்து பார்க்கலாம். பாருங்க, நார் கேட்ல அப்படியே ஆப்போசிட். ரெண்டு இன்புட்டுமே ஜீரோல இருக்கும்போது நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். ஏதாவது ஒரு இன்புட் ஆன் ஆச்சுனாலோ இல்ல ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆனாலும் நமக்கு அவுட்புட் வந்து ஜீரோ ஆயிடணும். இதுதான் நார் கேட்டுக்கான கண்டிஷன். இப்ப இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ரைட் வெர்டிக்கல் லைன் கொடுங்க, செகண்ட் இன்புட் போடுங்க, சிமுலேஷன் ஆன் பண்ணிட்டு சிமுலேஷன் ஆன் பண்ணாம பண்ணீங்கன்னா இப்படித்தான் உங்களுக்கு எரர் அடிக்கும். க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ரெண்டு இன்புட்டுமே ஆஃப்ல இருக்கு, நமக்கு அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு இன்புட் ஆன் ஆனாலும் ஏதோ ஒரு இன்புட் ஆன் ஆனா கூட நமக்கு அவுட்புட் கட் ஆயிரணும். ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆனாலும் நமக்கு அவுட்புட் கட் ஆயிரணும். இதுதான் கைஸ் நமக்கான ப்ரோக்ராமிங். சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிருங்க. இதான் கைஸ் நம்ம 3 கேட் பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும். கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.